श्री गुरुभ्यो नमः। श्री गुरुवे सर्वलोकानां विषजे भवरोगिणां नदये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिप्रिय च राघवे केरवे नमः। नवग्रह देवताभ्यो नमः। ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நம் பதிவில் குரு பயிற்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதி. அதனால் நிறைய அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு சற்று கேள்வி உள்ளது, தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வதா அல்லது நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு வழிபாடு செய்வதா என்று நிறைய அன்பர்களுக்கு சற்று பதில் கூற உள்ளேன். ஆதி கடவுளாக விளங்கக்கூடியவர், சிவஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி. குரு, மகாகுரு, ஆதி குரு, சத்குரு, சச்சிதானந்த குரு, சிவஸ்வரூபம், மேதா தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி, யோகா தட்சிணாமூர்த்தி, அனைத்து வித கலைகளுக்கும் அதிபதியே அவர்தான். சிவஸ்வரூபமாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவர்தான் நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதிக்கும் குருவாவர். அதனால நாம் முதல்ல யாரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு, எப்படி விநாயகர் பெருமான் நமஸ்காரம் பண்ற மாதிரி முதல்ல குருவுக்கு இந்த சாந்தி பரிகாரம் செய்வதற்காக நம்ம நவகிரகத்துக்கு குரு அர்ச்சனை செய்யறதுக்கு முன்னாடி இந்த தட்சிணாமூர்த்திக்கு 3 நெய் தீபம் ஏற்றி அவர் பிடித்த சாமந்தி பூ, முல்லைப்பூ, செண்பகப்பூ, தாமரை புஷ்பம், வெள்ளை நிற புஷ்பம், வெண்பட்டாடை அவருக்கு சாத்தது ரொம்ப சிறப்பு. அதனால முதல்ல அந்த ஆதி குருவாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மகா குரு அனுமதி பெற்ற பிறகு நாம் பரிகாரத்திற்காக நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு போய் நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த சாமி எந்த ராசிக்கு நாங்க அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்காக ஒன்னியும் ஆக போதில்ல, ஆயிரக்கணக்காக ஒன்னிய செலவுகள் ஒன்றும் ஆக போகுது ஒன்னியும் கிடையாது. அதனால இந்த பிரகஸ்பதி நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு தான் நம்ம மூக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற புஷ்பம், மஞ்சள் நிற சாமந்தி பூ, மஞ்சள் நிற ரோஜா பூ, செண்பகப்பூ, முல்லைப்பூ, அவர் பிடித்தமான முல்லைப்பூ எல்லாம் சாப்பிட்டு மூக்கடலை நைவேத்தியம் வைத்து அவருக்கு பால் சாதம் நைவேத்தியம் வைப்பது சிறப்பு. அந்த பிரசாதங்களை வைத்து நாம் படைத்து செய்யலாம். பாலாபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யலாம். குரு பயிற்சி என்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்வதால் ரிஷப ராசி என்பதற்கு சிறப்பாக இருக்கும், மேஷ ராசி என்பதற்கு சிறப்பாக இருக்கும். கடக ராசி 11 குரு லாபஸ்தானமாக வருகிறார். கன்னி ராசிக்கு குரு 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். விச்சிக ராசிக்கு 7ஆம் பார்வையாக குரு 7ஆம் பார்வை பார்க்கிறார். மகர ராசிக்கு 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். மீன ராசியை 11ஆம் லாபஸ்தானமாக மீன ராசி. இந்த விரைய சனி நடந்திருந்தா கூட எந்த விதத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு 9ஆம் பார்வையாக காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், அதாவது மகர ராசியை. அதனால விரயங்கள்லாம் சிறிதாக கம்மியாகி ஒரு மீன ராசி என்பவர்களுக்கு எல்லா ராசிக்காரர்களும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யலாம், எந்த ஒரு நிபந்தனை இல்லை. அதனால நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு தான் நம்ம முதல்ல நம்மளுடைய பேர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம் எல்லாம் சொல்லி பண்ணணும். உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதி குருவுடன் ராகு சேர்க்கைப்பட்டால், குருவுடன் சனி சேர்க்கைப்பட்டால், குருவுடன் சூரியன் சேர்க்கைப்பட்டால், குருவுடன் கேது சேர்க்கைப்பட்டால், குருவுடன் செவ்வாய் சேர்க்கைப்பட்டால், அந்தந்த எந்த கிரகம் குருவுடன் சேர்க்கை பெறுகிறதோ அந்த
குருவுடைய சேர்க்கை பெறக்கூடிய குருவிடம் சேர்க்கை பெறக்கூடிய அந்த காரகத்தை குரு வாங்கி கொள்வார். அதனால சற்று மாறுபடுவார். நேரல் கரகங்கள் குருவுடைய ராகுவோ கேதோ சேர்க்கை பெறக்கூடிய சற்று குணங்கள் மாறுபட்டு இருக்கும். அதனாலதான் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா பாதகாதிபதியாக நிழல் கிரகங்களாக கருதக்கூடிய ராகுவோ அல்லது கேதுவோ குருவுடன் சேர்க்கைப்படும்போது சற்று குணங்கள் மாறுபடும் அந்த ஜாதகத்துல. அதனாலதான் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணுவாங்க. இதுல தவறு ஏதும் இல்லை. ஆனா நாம் அர்ச்சனை செய்ய வேண்டியது நாகருக்கு உள்ள குருவுக்கு தான் நம்ம அர்ச்சனை செய்யணும். அவருக்கு 3 நெய் தீபம் ஏற்றி மூக்கடலை மாலை, சாமந்தி பூ, முல்லைப்பூ, செண்பகப்பூ, மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு அர்ச்சனை செய்வது அனைவருக்கும் சிறப்பானதாகும். குருவுக்கு ஆதி குருவாக பிரகஸ்பதிக்கு நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு ஆதி குருவாக விளங்கக்கூடிய சிவஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை முதலில் நாம் வழிபாடு செய்த பிறகு நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதனால முதல்ல வழிபாடு முதல் மரியாதை நாம் தட்சிணாமூர்த்திக்கு அவருக்கு ஒரு 3 நெய் தீபம் ஏற்றி வில்வ மாலை சார்த்தி மஞ்சள் பட்டாடை அல்லது வெண்மை நிற பட்டாடை அவருக்கு அணிவித்து பிறகு நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு தங்களுடைய கோத்திரம், பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வது பலாபலன்கள் உங்களுக்கு அருமையாக குரு கடாட்சம் சீக்கிரமாக அனுகிரகம் கிடைக்கும். குரு கடாட்சம் என்றால் என்ன? குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு. குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி ஐயா என்னுடைய பெண்ணுக்கு குழந்தைகளுக்கு எப்ப சீக்கிரமா கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த குரு பார்வைனா சுப காரியங்கள் சீக்கிரமாக நடைபெறும், புத்திர பேரை ஏற்படும், கடன்கள் நீண்ட நாட்களாக கடன்கள் தீரும், நோய்கள் அகலும். நீண்ட நாட்களாக நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன், கிரகப்பிரவேசமா பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த வருஷத்துல குரு பார்வை பெற்றவங்க கிரகப்பிரவேசம் செய்வாங்க. இந்த குரு பார்வை எந்தெந்த ராசிகளா இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு சுபமாக இருக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும். கடக ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமாக குருவத லாபகரமாக அனைத்து விதத்திலும் லாபகரமாக நன்மையாக இருக்கிறது. அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு குரு 5ஆம் பார்வை பார்ப்பதாக இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் தடை, புத்திர பேரு, கடன் தொல்லை இதெல்லாம் நீங்கிவிடும். விச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட குரு பார்வை 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். மகர ராசி அன்பருக்கு 7 சனியில பாத சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த 7 சனி பாத சனியோட விளைவுகள் சற்று குரு பார்வை பெறுவதால் நல்ல நன்மையாக இருக்கும். மீன ராசி என்பதற்கு விரைய சனி இருந்தாலும் கூட எந்த ஒரு பயம் தேவையில்லை. ஏனென்றால் குரு பார்வை 11ஆம் பார்வையாக மீன ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரைய சனி இருந்தாலும் கூட சற்று கொஞ்சம் சிறிதாக உங்களுடைய விரயங்கள் எல்லாம் கம்மியாயிடும். குரு பார்வை பெறும் கோடி நன்மை, குரு பார்வை பெற்றால் கோடி நன்மை என்பார்கள். அதனால எந்த விதத்துல பயப்பட வேண்டியதில்லை. அனைவருமே இந்த குரு பயிற்சி அன்று மே 1ஆம் தேதி 2024 சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை மாலை 5:21 குரு பயிற்சி ஆகிறார். அதனால அனைத்து ராசி அன்பர்களும் இந்த குரு பயிற்சியை நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். முதலில் தட்சிணாமூர்த்திக்கு 3 நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர் சாற்றி, சாமந்தி பூக்கள் சாற்றி, வெண்பட்டாடை உடுத்தி அவருடைய அனுமதி பெற்ற பிறகு நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு நீங்க அர்ச்சனை செய்தால் குரு கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். ஆகையால் ஆதி குரு தட்சிணாமூர்த்தி ஆவார். நவகிரகத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்திக்கு சிஷ்யன் ஆவார். அதனால முதல்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்த பிறகு நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு நம் பரிகாரங்கள் செய்து குரு கடாட்சம் அனைவரும் பெற்று இன்புற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.